நிறுத்தி வச்சு எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஜயா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இடையில காமெடி பண்ற மாதிரி வந்து மனோஜும் ரோஹிணியும் வேலைக்கு போறதுனால தான் இந்த வீட்டு செலவே நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மனோஜ் வந்து எல்லாம் பேந்த முழிக்கிறாங்க. ரோஹிணி முழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அது ஒரு பக்கத்து காமெடியா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இடையில பார்த்தோம்னா புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்குங்கிற மாதிரி மனோஜ்லாம் முத்துவை இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு. பொறுக்க முடியாத மீனா கடைசியில பேசுறாங்க. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போவாரு சம்பாதிப்பாருன்னு. அண்ணாமலையும் இடையில பேசுறாரு. இப்போ ரூம்குள்ளார போனதுக்கு அப்புறம் முத்து வந்து மீனா கிட்ட கோவப்படுறாரு. நீ எதுக்கு பினான்சியர் வீட்டுக்குலாம் போனேன்னு. அப்பதான் முத்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி எங்க அப்பா செத்து போனா யார் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு. அதை கேட்டதுமே மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில இருந்து அண்ணாமலை கேட்டுறாரு. உடனே அண்ணாமலை பார்த்தோம்னா முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு அந்த கார் வித்தவங்கள்ட்ட போய் காரை திருப்பி கேட்கறாங்க. அவர் 4 லட்சத்துக்கு வாங்கினா நீங்க ஒரு 50,000 சேர்த்து 4.5 லட்சமா, முதல்ல 5 லட்சம் சொல்றாரு, அப்புறம் 4 லட்சத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவங்க வந்துடுறாங்க பணம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயா கிட்ட பத்திரத்தை கேட்கறாங்க. விஜயா வந்து அப்படியே இடையில வந்து சுருதி ரவி விஷயத்தை பேசுறாங்க. ஆனா அண்ணாமலை வந்து கோவப்படுறாரு. கடைசியில ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா பத்திரம் திருப்பி கொடுக்குறாங்கிறாங்க. அப்பயும் விஜயா வந்து தனக்கு உண்டான விஷயத்த சொல்றாங்க. அதாவது எனக்கு நகைலாம் திருப்பணும்னு. ஒரு வழியா பத்திரத்தை வச்சு பணம் வாங்குறதுக்கு ஓகே பண்ணிடுறாங்க. நாளை அப்படிங்கிற ப்ரோமோல பார்த்தோம்னா முத்துவோட கார் வந்துருது. மீனா தான் அதுக்கு காரணம்னு சொல்றாங்க.